வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கேக் ஆர்டர். இந்த கேக் ஆர்டர் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இந்த கேக் ஆர்டர்னா என்ன, அது இந்தியாவுக்குள்ள எப்படி வந்துச்சு, இந்த கேக் ஆர்டர் வந்து எந்த மாதிரி விஷயங்களை பாதுகாக்குது, இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த கேக் ஆர்டர் வந்து 2008ல இந்தியாவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன, இந்த கேக் ஆர்டர் வந்து இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவில் நிறைய நாடுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதுக்காக பயன்படுத்துறாங்க, எந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க, இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேக் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியா ஆண்டுட்டு இருந்த ஆங்கிலேயர்களால் 1857 இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்தியாவுக்குள்ள. இதை அவங்க எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவங்க போடக்கூடிய சட்டங்களை எதிர்த்து யாருமே எதுவுமே பேசக்கூடாது, முக்கியமாக பத்திரிகைகள்லையோ பொதுமக்கள் கூடுற இடத்துலையோ இது சம்பந்தமான அவேர்னஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம். இந்த கேக் ஆர்டரோட கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அல்லது 2 பேர் சம்பந்தப்பட்ட தகவல்களை மூணாவதா இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே அவங்களுக்கு தெரிய வந்தாலும் அதை பற்றி அவங்க பேசக்கூட கூடாது. இதுதான் வந்து இந்த கேக் ஆர்டரோட முக்கியமான கோர். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டர் வந்து பயன்படுத்தப்படுது. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் இதில் சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. எந்த மாதிரியான மாற்றங்கள்னா, இந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வர்றாங்க. அந்த மாற்றங்கள் வந்து தனியார் நிறுவனங்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருந்திருக்குது. எந்த மாதிரினா, ஒரு கம்பெனியோட தனிப்பட்ட சீக்ரெட்ஸை வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்டோட ஆர்மி சீக்ரெட்டான மிஷன்ஸை பற்றின டீடைல்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கிறக்கும், அரசாங்கத்தோட முக்கியமான தகவல்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சட்டம் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. முக்கியமாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த சட்டம் மூலம் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளோட பாதுகாப்பை வந்து பாதுகாக்க முடியும். எந்த மாதிரினா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் செக்ஸுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனையில் குழந்தைகளுக்கு அவங்களோட பாதுகாப்பு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இந்த சட்டத்தை அவங்க வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறதோட முக்கியமான கோர் என்ன, 2 பேர் சம்பந்தப்பட்ட தகவல்களை மூணாவதா ஒரு ஆளுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து ஒய்யால பாதிக்கப்பட்டவர், ஒய் வந்து எக்ஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினவர். அப்படிங்கிறப்போ அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட தகவலை மூணாவதா ஒருத்தருக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இதைத்தான் இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமாக பாதுகாக்குது. இதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா, 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள், அவங்கள பற்றின தகவல்கள் வெளிவராமல் இருக்கிறத இது ரொம்பவுமே பாதுகாப்பாக தடுக்குது. ஏன்னா 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவங்களோட போட்டோஸ் இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து பிரஸ்லயோ மீடியாலயோ வந்துச்சுன்னா அவங்களோட ஃபியூச்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும். ஸோ இந்த காரணத்துக்காக இந்த ஆக்ட் வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. அதோட சில முக்கியமான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வெளிவரதை இந்த சட்டம் மூலமாக தடுக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, ராணுவ ரகசியங்கள். ஒரு நாட்டுக்கே முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ராணுவம் தான். அந்த ராணுவத்தோட தகவல்கள் ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராய் ஏஜென்ட்ஸ் வந்து யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆர்மி போடக்கூடிய பிளான்ல அதோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க எப்படி பிளான் போட்டாங்க அப்படிங்கிறது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதை பற்றின டாக்ஸே வந்து வெளியே வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த மிஷின்ஸையும் அதோட சீக்ரெட் பிளான்ஸையும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த சட்டங்களை பயன்படுத்த முடியும். அதோட சில தனியார் நிறுவனங்களோட முக்கியமான சீக்ரெட்டான டிரான்சாக்ஷன்ஸ், ஷேர்ஸ், இது சம்பந்தமான தகவல்கள் வந்து வெளியே வர்றதை இந்த ஆக்ட் மூலமாக தடுக்க முடியும். இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தோட பாசிட்டிவ் சைடு வந்து ரொம்ப பலமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இதில் வந்து முக்கியமான சில தகவல்களை, ரொம்ப செக்யூரான விஷயங்களை ரொம்ப தெளிவாக பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து பயன்படுத்தலாம், பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இதோட நெகட்டிவ் சைடு என்னன்னா, இதை தவறான முறையிலையும் பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ்ல உண்மையை மறைக்கிற அளவுக்கு கூட இதுல வந்து தவறா பயன்படுத்தினா மட்டும்தான், சரியா பயன்படுத்தினா கிடையாது, தவறா பயன்படுத்தினா மட்டும் அந்த மாதிரி விளைவுகள் கண்டிப்பா நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கேக் ஆர்டர் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 2008ல எதுக்காக இந்த ஆக்டை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். 2008ல மும்பை தாஜ் ஹோட்டல்ல டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடந்துச்சு. அந்த அட்டாக் அப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள் மேலையும் போடுறாங்க. எதுக்காகனா, அந்த அட்டாக் நடந்துட்டு இருந்தப்போ நிறைய மீடியாஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருந்தாங்க, பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தின லைவ் அப்டேட், அப்பத்திக்கப்ப நடக்கிற விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த தாஜ் ஹோட்டல்ல சிக்கி இருந்த ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலி ரொம்ப பேனிக் ஆனாங்க. ரெண்டாவது, நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு டெரரிஸ்ட் வந்து அவங்களோட பிளானை மாற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே இருக்கிற ஹாஸ்டேஜஸோட உயிர் முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம நாட்டோட பாதுகாப்பு. ஸோ இந்த காரணங்களுக்காக அதை பற்றி யாரும் பேசக்கூடாது
கூடாது, அந்த இடத்துக்கு மீடியாஸே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டரை வந்து அந்த டைமில் நம்ம கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் இந்த ஆக்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்து இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தாங்க. ஏன்னா அங்கே உள்ள மாட்டியிருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் கூட நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெஸ்கியூ பிளான்ஸ் முதற்கொண்டு அவங்களால வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால தான் இந்த ஆக்டை வந்து அந்த டைமில் நம்ம கவர்மெண்ட் வந்து பயன்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே அந்த டைமில் இந்த ஆக்டை பயன்படுத்தினது சரியான விஷயம், சரியான முறையும் கூட. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த ஆக்ட் வந்து தவறான கைக்கு போயிருச்சு, இதை வந்து தவறாக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லாருனாலையும் பார்க்கப்படுது. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டை எந்தெந்த நாடுகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க, எந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதோட அவங்க பயன்படுத்தினது எதுக்காக அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நம்ம பார்ப்போம். உலகத்தில் பல நாடுகளில் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் கேகார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, பிரேசில், இஸ்ரேல், நியூசிலாந்து, ஏன் அமெரிக்கா கூட இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பயன்படுத்தி இருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து 2014 ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் மேல ஊழல் புகார்கள் வந்த மாதிரியே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து அது சம்பந்தமா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக ஆஸ்திரேலியாவோட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த கேகார் வாய்ப்பூட்டு சட்டத்தை பயன்படுத்தி அந்த ஆர்டர்ஸையும் இதை பத்தி யாரும் பேசக்கூடாது, இதுக்கப்புறம் யாரும் ஃபைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ரெண்டாவது பிரேசில் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 2019 அங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் மேல ஒரு ஊழல் புகார் வருது. அந்த புகார் சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய எந்த மீடியாவும் அதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இந்த வாய்ப்பூட்டு சட்டத்தையும் அந்த நேரத்தில் அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல வந்து இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே வந்து கொந்தளிச்ச அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா 2009 இஸ்ரேல வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. அந்த கேஸ்ல உண்மையை வந்து மறைக்கிறதுக்காக இஸ்ரேல் கவர்மெண்டே வந்து இந்த சட்டத்தை வாய்ப்பூட்டு சட்டத்தை பயன்படுத்தி அந்த கேஸை பத்தி யாரும் பேசக்கூடாது, எந்த மீடியாவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட நாடுகள் வந்து இதுக்கு அகைன்ஸ்டா வந்து குரல் கொடுக்குறாங்க. என்ன காரணத்தினாலனா இந்த கேஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய கேஸாக இருக்குது. இதுக்கு மேலேயும் இந்த கேஸ் மேலே கேகார்டர் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அழுத்தங்கள் நிறைய வந்ததுனால இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து இந்த கேகார்டரை அந்த கேஸ் மேலேருந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பல உண்மைகள் வெளி வந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த கேஸ்க்குள்ள ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம், உங்களுக்கு வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, அதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம மேக் பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து நியூசிலாந்து வந்து இந்த கேகார்டர் வந்து பெரும்பாலும் 17 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், குழந்தைகள் கடத்தல், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து அதிக அளவில் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த கேக் ஆர்டரை அதிகமான கேசஸுக்கும் அதிகமாக அமெரிக்க கவர்மெண்ட் சார்ந்த தகவல்கள் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கேக் ஆர்டர் வந்து அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் பயன்படுத்துறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுங்கிற காரணத்துக்காக நான் வந்து 5 கண்ட்ரி மட்டும் சொல்லியிருக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அது எல்லாமே சொன்னோன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பல நாடுகளில் இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிற இந்த ஆர்டர் வந்து அவங்களோட கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரியும் அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியும் சில பல கண்டிஷன்ஸை மாற்றி அவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பூட்டு சட்டம் கேக் ஆர்டர் வந்து உண்மையிலேயே மறைக்க முடியுமா, அல்லது இது வந்து தவறானவங்க தவறான வழியில் பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்படுதா, இல்லை இந்த சட்டங்கள் மூலமாக உண்மையை வந்து வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கேக் ஆர்டர் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் முக்கியமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.